வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் குட், சேஃப் அண்ட் சவுண்ட். நான் வந்து ஐரிஷ் தமிழச்சி இந்த பேஜ் ஆரம்பித்தது ரீசன் வந்து லைக் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண கல்ச்சர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஜேர்னி அதெல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான். பட் என்னால் வந்து தமிழில் நிறைய வீடியோ பண்ண முடியல. மோஸ்ட்லி லைக் இங்கிலீஷ் தான். The ரீசன் வந்து this is like from India to Ireland. ஸோ பீப்புள் வாண்ட்ஸ் டு கம் டு அயர்லாண்ட். நம்ம அயர்லாண்டுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, படிக்கணும், லைக் யூ வாண்ட் ட்ராவல், நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா லைக் யூ நீட் டு நோ ஃபியூ திங்ஸ் இன் இங்கிலீஷ் as well. So it will be like combination of like Tamil and English, but இது mostly I'll try to keep it in Tamil and then my journaling will be in English. Okay, I think நம்ம வந்து we have to learn together. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேர்ன் பண்ணுவோம். நான் வந்து நிறையா தமிழில் பேச வந்து உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ வாஸ் திங்கிங் மேபி லைக் ஒய் நாட். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எழுதணுன்னு தான் ரொம்ப இஷ்டம். எழுதிட்டே இருப்பேன். மிஸ் எல்லாம் வந்து திட்டுவாங்களா, லைக் ஓ வாங்க உங்கள் பொண்ணு எழுதிட்டே இருக்கா, கை வலிக்காதா, வீட்டிலே இப்படி தான் எழுதிட்டே இருப்பாளான்னு. ஸோ ஐம் ஸ்டில் லைக் தட். இந்த வருஷம் ஆரம்பிச்சு இட்ஸ் ஒன்லி 29 days, ரைட்? ஆல்ரெடி நான் ஒரு 2 நோட் புக், இட்ஸ் கைண்ட் ஆஃப் குட்டி டைரி, அந்த ஃபுல்லாக எழுதியாச்சு. ஸோ ஐம் லைக் என் பிரெயினில் எதாவது இருக்குதுன்னா நான் நிறைய எழுதுவேன். எழுதி 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 தான். ஸோ ஐ தாட் மேபி லைக் அதுதான் வந்து என்னோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஸோ த மெயின் ரீசன் நான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இன்ஸ்பிரேஷன். நான் வந்து ஊரில் ஸ்டே பண்ணேன் லைக் 5 months. வி ஹேட் லைக் வெட்டிங், என் தங்கச்சி வெட்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் லைக் ஐ ஜஸ்ட் ஸ்டேட். ஐ வாஸ் வித் மை ஃபேமிலி. அம்மாச்சி எல்லாரையும் விசிட் பண்ணுற, சித்தி, லைக் என் ஃபேமிலி ரொம்ப பெருசு. பட் நான் வந்து 10 வருஷமாக இங்கே இருக்கனால இட்ஸ் நாட் லைக் என்னால் எப்போயுமே அங்கே இருக்க முடியாது. ஸோ ஐ தாட் லைக் மேபி I'll ஸ்டே. அப்போ ஸ்டே பண்ணும்போது நிறைய ட்ராவல் பண்ணும்போது மீட்டிங் என் கசின்ஸ், நீஸ், நெஃப்யூஸ் அவங்களாம் பார்க்க, அப்போது லைக் தே மிஸ் மீ லாட் அண்ட் தென் தே கைண்ட் ஆஃப் டாக் அபவுட் மீ ஆல் த டைம். ஸோ இட்ஸ் லைக் ஃபைன். அண்ட் தென் அது எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு நோ. எல்லாருக்கும் வந்து தெரியணும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் யார், என்ன பண்ணுறேன், 10 year என்ன ஜேர்னி அதெல்லாம். ஸோ they were like eager. அதனால மேபி லைக் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் புட்டிங் எவ்ரி திங் இன் அவுட். நான் வந்து ரொம்ப ப்ரைவேட் பர்சன் தான். லைக் ஐ டோன்ட் லைக் எவ்ரி திங் டு பி இன் லைக் லைஃப் டு பி இன் ஆன்லைன். But I was like, fine. Instead of paying like for 1 TB, 2 TB, may I share my journey. யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கண்டிப்பாக நான் வந்து பார்த்துருக்கேன், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ here I am. And that's like kind of the way I thought moving forward நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு. பட் இஃப் யூ திங்க் சம்திங் எல்ஸ், நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணீங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் பேசினது ஆல்மோஸ்ட் அந்த இங்கிலீஷில் ஆல்மோஸ்ட் லைக் அதுதான். பட் நான் கொஞ்சம் தமிழில் பேசுகிறேன்னா, ஓகே, கொஞ்சம் தமிழில் பேசுகிறேன்னா அதுக்கு அது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக, இது வந்து நிறையா ஸ்டோரி இருக்குது. பட் ரெண்டும் ஒன்று தான். It's like for the folks who reading in English, it's the way I'm talking or the content I'm talking in Tamil and the content you are reading, it's kind of same. So I'll try to mix both languages, you know, try to help, because எனக்கு வந்து I want people to learn Tamil as well. Who know me, they know me. So I wanted to do this kind of give and take. People learn Tamil and people learn English at the same time. So here we go. I am kind of perfectionist. அதனால நான் வந்து இந்த ரெட் லைன்ஸு, அந்த எழுதும்போது ரெட் லைன்ஸு, அப்புறம் இந்த ஸ்மைலி, அதெல்லாம் வந்து ரெட் லைன்ஸ் வந்ததுன்னா ஐ கான் டேக் இட். நான் போய் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ பேசிக்கலாக இன்றைக்கி தான் நம்மளோட day 1 ஆஃப் திஸ் ஜேர்னி. என்னோட நிறையா வீடியோஸ் போஸ்ட்லாம் இருக்குது. அதை வந்து லைக் த எவ்ரிடே நடக்கிறதுல சம்டைம்ஸ் வாட் ஐ ஃபீல் அண்ட் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் செய்யலாம், இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றதை போஸ்ட் பண்ணுறது.
But this one is going to be like pure வந்து ஒரு journey from India to Ireland. நான் ஏன் அயர்லாந்து சூஸ் பண்ணேன் எல்லாரும் கேட்பாங்க, அக்கா ஏன் அயர்லாந்து சூஸ் பண்ணீங்க, வாய் அயர்லாந்து. ஸோ அந்த கேள்வியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து வரைக்கும் இல்லை என்னோட 10 இயர்ஸ் பிளான். லைக் நான் ரொம்ப ஆர்கனைஸ்ட் பர்சன். ஐ ஜஸ்ட் பிளான், பட் ஐ ஹாவ் லைக் ஆல்வேஸ் பேக்கப். ஸோ ஒரு பிளான் இருந்ததுன்னா அதுக்கு பேக்கப் ஒரு 100 பிளான் வச்சுருப்பேன். ஸோ that's me kind of. இந்த ஜேர்னியில் வந்து லைக் யூ வில் நோ மீ அண்ட் தென் ஐ வில் ட்ரை டு இன்டராக்ட். நம்ம இன்டராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ தட் it will be nice. I wanted to keep it very like positive and non-political, or not engaging in any sort of no arguments or debate. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து it's not a story or something. இது வந்து ஜேர்னி, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், வாட் ஐ லிவ்ட் த்ரூ 10 வருஷமாக லிவ் பண்ணது. ஸோ that's a kind of my vision. Let's see. And அந்த விஷனை நான் ஸ்டிக் பண்ணவும் விரும்புகிறேன். நான் that's the agenda. I wanted to stick with the agenda because அதுதான் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். because my lesson learned, oh, I'm a crazy person. So நான் வந்து ஒரு நாளைக்கு இது பண்ணுவேன், ஒரு சைமல்டேனியஸாக நிறைய வேலை பண்ணுவேன். I just wanted to make sure like I use every single opportunity. I'm a risk taker as well. ஸோ லைக் கண்டிப்பாக இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த யங் கிட்ஸு, யங் ஜென்ரேஷன் who wants to like see the world, or who is afraid, இது பண்ணலாமா பண்ண வேணாமா, நம்மளால் இதை பண்ண முடியுமா, ஸோ என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு அறிவு இருக்கா, லைக் தெர் so many things. இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா இதெல்லாம் எனக்கும் தோணியிருக்கும். அதெல்லாம் தான் லைக். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் கைஸ், யூ ஆர் ஆர் ஒர்த் இட், விர் ஆர் ஒர்த் இட். லைக் ஜஸ்ட் ஃபோக்கஸாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எதுவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. ஸ்டே டிட்டர்மைண்ட், ஹாவ் சம் கோல் இன் லைஃப் அண்ட் ட்ரை டு அச்சீவ் இட். பட் செட் அ கோல் இல்லாமல் லைஃப்பை லிவ் பண்ணவே முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட். And if anything, any doubt or any kind of suggestion இன்சைட் அந்த மாதிரி வேணும்னா லைக் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி அதில் பற்றி நம்ம பேசலாம் லைக் ஜேர்னலி. ஐம் கோயிங் டு கீப் திஸ் வேர்ட் டாக்குமெண்ட் அண்ட் தென் ஐம் கோயிங் டு ரைட் எவ்ரி டே. ஸோ நம்ம போய் பார்த்துக்கலாம். அண்ட் ஐ நோ ஐ ஸ்பீக் வெரி ஃபாஸ்ட். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவேன் பிகாஸ் ஐ ஹாவ் டு லைக் இந்த டைம்குள்ளே இதெல்லாம் பண்ணணும். அதான். ஸோ இட்ஸ் ஒன்ஸ் ரியல் லைக் த தாட்ஸ் வரதுலாம் லைக் இந்த மாதிரி லைக் ஓ இது பண்ணலாம் அது பண்ணலான்னு. பட் ஐ ரியலி கிளாட் லைக் ஐ எம் டூயிங் திஸ் அண்ட் ஐ ஹோப் எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு. டுடே வாஸ் லைக் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பி டே. வி டிட் சம் நைஸ் ஒர்க் பேக் ஹோம், லைக் வீட்டில் ஊரில் வந்து கொஞ்சம் நல்ல ஒர்க் அதெல்லாம் பண்ணோம். ஸோ ஐ தாட் மேபி லைக் வில் ஸ்டார்ட் அ ஜர்னி டுடே பிகாஸ் பீப்புள் ஆர் அவுட் தேர். லைக் அவங்களுக்கு வந்து தெரியணும் வாழ்க்கையில் அந்த அக்கா மாதிரி இருக்கணுமே, இவங்கள மாதிரி இருக்கணும், நம்ம பெரிய ஆளாக வரணும், லைக் என்னால் பண்ண முடியுமா அந்த மாதிரி. ஸோ தெர் இஸ் நோ டவுட் எவ்ரி ஒன் அண்ட் எனி ஒன் கேன் டூ இட். அண்ட் ஐ ஹோப் லைக் த எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல என்னோட ஜேர்னியை நான் ஷேர் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. even though if it's not useful, it won't be useless. And then இது வந்து உங்களுக்கு கெட்டதோ இல்லை ஏதாவது ஒரு ரொம்ப நெகட்டிவ் அந்த மாதிரி ஒரு இதை வந்து உங்களுக்கு ப்ரீச் பண்ணாது. ஐம் நாட் ஹியர் டு ப்ரீச், பட் இட்ஸ் நாட் கோயிங் டு டூ எனிதிங் ஹார்ம் ஆர் சம்திங். இட் ஜஸ்ட் லைக் வி கோயிங் டு கீப் இட் லைட் அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். தட்ஸ் பிகாஸ் மீ. எனக்கு வந்து இந்த எடிட் பண்ணுறது, வீடியோ பண்ணுறது அதெல்லாம் வந்து டூ மச். அதனால நான் வந்து லைக் மேபி ஐ வில் ஜஸ்ட் டூ இட் மை வே. ஓகே, ஸோ here you go guys. I hope you all like it. Make sure to like, subscribe and press the notification button. அப்போ பண்ணாதான் நான் பேசுறது நம்ம ஜேர்னியை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். So hope you all enjoy it and I'll try to make like every day ஒரு வீடியோ பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் and I hope I can do it. So love you all. Keep following and take care பண்ணுங்க. Health is very important. Health brings happiness. எனக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். So take care and I love you all. Do subscribe. Okay, we'll learn it together. Like, okay, take care. Bye.